ஹலோ மை டியர் சப்போர்ட்டர்ஸ், வெல்கம் டு சொல்லத்தான் நினைக்கிறேன் நான் லெஸ்பியன் லவ் ஸ்டோரி தமிழ்னு. ஆனால் இப்போ அது இல்லையே, என்ன பண்ணுறது? புது சேனல் இது, தாய் சீரீஸ் தமிழ் எக்ஸ்பிளைன்ஸு. இனி எல்லா தாய் சீரீஸும் தமிழ் எக்ஸ்பிளைன் பண்ணுறதை நான் இந்த இதில் தான் போட போகிறேன், இந்த சேனலில் தான் போட போகிறேன். ஸோ முடிஞ்ச அளவுக்கு எனக்கு சப்போர்ட் கொடுப்பீங்கன்ற நம்பிக்கையில் நான் இந்த சேனலை ஓப்பன் பண்ணி போட்டேன். மொதல் சீனே இது தான் போட்டிருக்கேன். எனக்கு தெரிஞ்சு இது காப்பிரைட் ஸ்ட்ரைக் இல்லாமல் வர்றது சந்தோஷம்தான், வந்துச்சுன்னா சந்தோஷம்தான். அதனால தான் நான் இந்த சீரீஸ் போட்டிருக்கேன். சரி வாங்க, இதுக்கு மேலே நான் எதுவும் பேச விரும்பலை, நான் ஸ்ட்ரைட்டாக வீடியோக்குள்ளேயே போயிடுறேன். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். லாமும் ப்ளூவும் பேசுகிறத தூரத்தில் நின்று டின்னோ கேட்டுட்டு தான் இருப்பாள். லாம்கிட்ட வந்துட்டு, என்ன லாம் சந்தோஷமாக இருக்க, என்ன லவ் பண்ணுறியா அவளை அப்படின்ற மாதிரி சொல்ல, ஏய் யார் லவ் பண்ணுறா, எனக்குலாம் அவங்க மேலே அந்த மாதிரி ஃபீலிங்லாம் எதுவும் இல்லைன்னுட்டியும், சரி அப்படி இல்லாமல் இருக்கிறது ரொம்ப நல்லது அப்படின்ற மாதிரி சொல்லிவிட்டு அதுக்கப்புறம் எல்லோரும் கிச்சனில் உட்காந்து பேசிகிட்டு இருப்பாங்க. சரி நெக்ஸ்ட்டு என்ன பிளான், இப்படியே இருக்கிறதா அப்படின்ற மாதிரி டின்னோ கேட்க, லாமும் தெரில இப்போதைக்கு எதுவும் கண்டுபிடிக்கணும் தான் கேட்டுட்ருக்கோம் அப்படின்ற மாதிரி சொல்ல, அதுக்கு ரோஸோ அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை, நீங்கள் எந்த பிளானும் கண்டுபிடிக்கலன்னா நீங்கள் இங்கேயே ஸ்டே பண்ணலாம், எங்கள் ஊரில் நிறையா சுற்றி பார்க்குற இடம் நல்லாயிருக்கும் ப்ளூ அப்படின்ற மாதிரி சொல்ல, அதுக்கு ப்ளூ இல்லை வேண்டாம், எனக்கு ஆல்ரெடி இங்கே உங்களுக்கு ரொம்ப கஷ்டம் கொடுத்துட்ருக்கேன், இதுக்கு மேலே நான் வெளில இங்கே இருக்கிறது தெரிஞ்சால் அவங்க மற்றவங்களால என்னால் உங்களுக்கு பிரச்சனை வரும், உங்களுக்கு கஷ்டம் கொடுக்க விரும்பலன்ட்டு, இங்கே பாருங்கள் நம்மலாம் ஃப்ரெண்ட்ஸ், ஒருத்தருக்கு ஒருத்தர் நம்ம ஹெல்ப் பண்ணுறது ரொம்ப நல்லது தான் தெரியுமா அப்படின்ற மாதிரி பேசிகிட்டு இருக்கு. அப்புறம் டின்னும் சரி அங்கிள்கிட்ட நீ இல்லைன்றது அங்கிள் மிஸ் பண்ணியிருப்பாங்களே, உன்னை தேடிட்டு இருப்பாங்களே, என்ன பண்ண போகிற அப்படின்ற மாதிரி சொல்ல, ஆமாம் நான் இப்போலாம் அப்பா நான் காணான்னு தேடிட்டு தான் இருப்பார், என்ன பண்ண போகிறாருன்ற மாதிரி காமிக்க கரெக்டாக அவங்க அப்பா ஃப்ரெண்டை கூப்பிட்டு தான் பேசிகிட்டு இருப்பான். என்னாச்சு, ஏன் லாம் டியூட்டிலேருந்து இன்னும் ரெஸ்பான்ஸே பண்ணல, டியூட்டியில் இருக்கும்போது எங்கே போனா அப்படின்ற மாதிரி கேட்க, தெரில அவங்கள்ட்ட எல்லா ரிப்போர்ட்டையும் சப்மிட் பண்ணிடுறேன்னு சொல்லிட்டு தான் போனான் அப்படின்ற மாதிரி சொல்ல, அதை ஏன் என்கிட்ட சொல்லணுன்ட்டு, இல்லை ஆல்ரெடி அவங்க உங்கள்கிட்ட இன்ஃபார்ம் பண்ணிவிட்டு எல்லா ரிப்போர்ட்டையும் சப்மிட் பண்ணிட்டு போயிருப்பான்னு நான் நினச்சேன், அதனால தான் நான் சொல்லலை அப்படின்ற மாதிரி சொல்லுவாளாம். சரி இப்போ நானே பார்த்துக்கிறேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அவளும் அங்கேருந்து அனுப்பிச்சி விட்ருவான். அப்புறம் இங்கே கிட்னாப்பர்ஸை காமிச்சா, கிட்னாப்பர்ஸோ இதுக்கு மேலே என்ன பண்ணுறது, ஹென்றி வந்து கேட்டால் நான் நம்ம என்ன பண்ண பதில் சொல்ல போகிறோன்னு தெரியலையேன்னு பேசிகிட்டே இருக்க கரெக்டாக ஹென்ரியும் உள்ளே வருவான். அங்கே இருக்க ஒரு இத்தனை சுட்டுட்டு தான் உள்ளே வருவான். இங்கே தான் இருக்கியா, அப்போ நீ நான் கொடுத்த வேலையை ஒழுங்காக பண்ணலை, ஒரு சின்ன வேலையை கூட உன்னால் பண்ண முடியல, நீலாம் என்ன பண்ணுற அப்படின்ற மாதிரி சொல்லி அவனை மிரட்ட, அவனும் பயத்தில் நான் எதுவுமே பண்ணல, இவன் தான் எல்லா பிரச்சனையுமே காரணம், இவன் தான் பிரின்சஸ் சரியாக பார்க்காம விட்டுட்டான், இவனால தான் பிரின்சஸ் தப்பிச்சு போனாங்க அப்படின்ற மாதிரி சொல்ல, கோவத்தில் அங்கே அவனையும் சுட்டு அவன் அடுத்து எவனா சொல்லலான்னு சொல்லிட்டு கண்ணனிட்டோனா, இல்லை நீங்கள் எனக்கு இன்னொரு சான்ஸ் கொடுங்க ப்ளீஸ் நட்டி, நான் ஆல்ரெடி உனக்கு நிறையா சான்ஸ் கொடுத்துட்டேன், இதுக்கு மேலே உனக்குலாம் சான்ஸ்லாம் என்னால் கொடுக்க முடியாது, இல்லை அந்த போலீஸ் ஆஃபீஸர் தான் அவளுக்கு ஹெல்ப் பண்ணா, அதனால தான் இவ்வளோ தூரம் பிரச்சனையாச்சு, இல்லைன்னா நான் அவளை நான் பிரின்சஸ் எப்பயும் நாங்கள் கொண்டிருப்போம் அப்படின்ற மாதிரி சொல்ல, போலீஸ் ஆஃபீஸரா யார் அப்படின்ற மாதிரி சொல்ல, அவள் தான் வயோ தான் பிரின்சஸ்க்கு ஹெல்ப் பண்ணிகிட்ருக்கானொட்டியும், லாஸ்ட்டாக உனக்கு ஒரு சான்ஸ் தானே, இதுக்கப்புறம் பிரின்சஸோட டெட் பாடி கிடைக்கல, அடுத்து நீ தான் டெட் பாடி ஆவ அப்படின்ற மாதிரி சொல்லிவிட்டு அவனும் அங்கேருந்து கிளம்பிடுவான். அந்த நியூஸை கிரேஸ்க்கோ சொல்லுவான். கிரேஸோ என்னது பிரின்சஸ் இன்னும் உயிரோடு தான் இருக்காளா, அவளுக்கு இவ தான் ஹெல்ப் பண்ணிகிட்ருக்காளே நான் நினச்சேன் அப்படின்ற மாதிரி சொல்ல, அப்போ அந்த டூப்ளிகேட் பிரின்சஸும் ரொம்ப பயப்படுவாள். ஐயோ பிரின்சஸ் இன்னும் உயிரோட இருக்கான்னு தெரிஞ்சால் என்ன ஆக போகுதுன்னு தெரிலையே, என்னால் இங்கே இருக்க முடியாது, என்னை கொன்றுவாங்க, எனக்கு என்ன பண்ணுறது தெரியல, எனக்கு ரொம்ப பயமாக இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்ல, பாருங்களண்ணா நீ தயவு செஞ்சு எதுவும் பயப்படாமல் இரு, இப்போ தான் நம்ம நினச்சது நம்ம நடக்க போகுது, உன் அதிகாரம் உன் கைக்கு வந்திருக்கு, சிம்மாசனமும் உங்ககிட்ட இருக்குது, இதை வச்சு நம்ம பிளானை நீ முடிப்பா, அதுக்கு முன்னாடி பிரின்சஸை முடிச்சுக்கலாம், நீ ஒன்றும் பிரச்சனை பயப்படாது அப்படின்ற மாதிரி அவளுக்கு சொல்லிவிட்டு ஹென்றி அதுக்கப்புறம் அவங்கள நம்புறது பிரயோஜனம் இல்லை, நீ எதுக்கு நம்மளோட பாடி கார்ட்ஸவே கொஞ்சம் அனுப்பிச்சுடு பிரின்சஸை கொள்ளன்ட்டு, இன்னது நம்ம பாடி கார்டு அனுப்பிச்சிடுவா, ஆல்ரெடி பிரின்சஸ் இடம் மாறினது பாடி கார்டுக்கு யாருக்குமே தெரியாது, பிரின்சஸ் இங்கே இருக்காங்கன்றதான் தெரியும், பிரின்சஸ் காணான்றது தெரியாது, இதெல்லாம் சொன்னால் நம்ம ஆட்களுக்கு தெரிஞ்சால் அவங்க ரொம்ப கோவப்படுவாங்கன்ட்டு, இங்கே பாரு வேறு வழி இல்லை, இதை நீ பண்ணி தான் ஆகணுன்ட்டு, இல்லை நான் இதை பண்ண முடியாது, ஏன்னா இது நான் பண்ணேன்னு தெரிஞ்சால் எவனாச்சும் ஒருத்த மாட்டாலும் என்னை கோர்த்து விட்டு போயிட்டே இருப்பான், அதனால் நானே நேராக இறங்கி பண்ணுறேன் அப்படின்ற மாதிரி சொல்ல, சரி நீ உன்னை நான் நம்புகிறேன் அப்படின்ற மாதிரி ரேஸோ ஹென்ரிட்ட சொல்லுவாள். லாமத்தாங்க இருப்பாங்க, லாமோ தனியாக உட்காந்துட்ருப்பா. பட் இன்னும் வந்து அப்பா கால் பண்ணிட்டு உன்னை பற்றி விசாரிச்சுட்டு இருந்தார் அப்படின்ற மாதிரி சொல்ல, அவளுக்கு நான் இங்கே இருப்பேன்னு தெரிஞ்சிருச்சு போல் அப்படின்ற மாதிரி சொல்ல, இல்லை அப்படிலாம் ஒன்றும் சொல்லலை, அவர்
நீ ஏதோ அவங்க சூப்பரண்ட்ட நீங்கள் இன்ஃபார்ம் பண்ணாமல் வந்துட்டியா, அதனால் நீ உன்னோட டியூட்டியில் ஃபுல்ஃபில் பண்ணாமல் அப்படியே பாதியிலே விட்டுட்டு வந்துட்டியா, அதுக்கான காரணமும் இன்னும் சொல்லலையா. அதுக்கு தான் உன்னை விசாரித்து உன்னை கூப்பிட்டு விசாரிக்கணும்னு சொல்லியிருக்காங்க. இதனால் உன்னோட வேலையே போகுன்ற நிலைமைக்கு சொன்னார் அப்படின்ற மாதிரி சொல்ல, எனக்கு இதெல்லாம் தெரியுமே, இந்த வேலைக்குள்ளே இறங்குனா இதெல்லாம் நடக்கும்னு தெரியுமேட்டியும். ஆனால் அவளுக்காக நீ உன் வேலையவே விடுற அளவுக்கு நீ ரெடி ஆகிட்டியா அப்படின்ற மாதிரி டின்னோ சொல்வா. அதுக்கு ஆமான்ற மாதிரி லாம தலையாட்டம். இங்கே பாருலாம், நீ உனக்கான ஒரு காதலை தேடுறன்றது எனக்கு நல்லாவே தெரியுது. ஆனால் நீ உன் காதலை தேடுறன்றதில் ஒன்றை நீ தொலைச்சிக்காத. உனக்கு தகுதி இல்லாத, உனக்கு பொருத்தம் இல்லாத ஒன்றை நீ உன் காதலை தேர்ந்தெடுக்காத அப்படின்ற மாதிரி சொல்ல, எனக்கு நல்லாவே தெரியும் டின். நான் ஏமாற்றத்தை என்றைக்குமே நான் விரும்ப மாட்டேன். அதனால தான் நான் இன்ன வரையும் ஒரு நல்ல காதலை தேடிட்டு தான் இருக்கிறேன். எனக்கு நம்பிக்கை இருக்குது, நானும் ஒரு நல்ல காதலை அடைவேன்றது. உனக்கு ரோஸ் கிடைச்ச மாதிரி, நமக்கு லடா கிடைச்ச மாதிரி எனக்கும் ஒரு நாள் கிடைக்கும். ஆனால் இதை என் கடமைன்ற ஒரே காரணத்துக்காக மட்டும்தான் செய்கிறேன். அதை தாண்டி வேறு எந்த நோக்கமும் என்கிட்ட இல்லை. அவளை பாதுகாக்கிறது என்னோட கடமை. அது ஒன்று தான். அதை தாண்டி அவள் மேலே எனக்கு எந்த விருப்பமும் இல்லை. அதை நீ முதல்ல புரிஞ்சுக்கோ அப்படின்ற மாதிரி லாமோ டின்னுட்டு சொல்லுவாள். சரி ஓகே அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு வர, இங்கே ரோஸ் தாங்க வைப்பாங்க. ரோஸும் ப்ளூவும் உட்காந்து அந்த ஃப்ளவருக்கு பொக்கே ரெடி பண்ணுவாங்க. ரெண்டு பேரோட பொக்கே நல்லா இருக்குன்னு சொல்லி பேசிகிட்டு இருப்பாங்க. அந்த டைம் லாமும் தூரமாக நின்று பார்த்துட்ருப்பாங்க. லாம் இங்கே என்ன பண்ணுறீங்கன்ற மாதிரி ரோஸ் கேட்க, லாமும் வணக்கம் மட்டும் சொல்லிட்டு அங்கேருந்து கிளம்பிடுவா. ப்ளூவோ ரோஸ்ட்டு சொல்லிட்டு அங்கேருந்து கிளம்பி லாம் பின்னாடியே வருவா. லாம் ஒரு பயம் நில்லுங்கன்ற மாதிரி சொல்ல, எதுக்கு என்ன கூப்பிட்டீங்க அப்படின்ற மாதிரி சொல்ல, இது எப்படி இருக்குது, நல்லா இருக்குன்னு நல்லா இருக்கா அப்படின்ற மாதிரி கேட்க, நான் என்ன சொல்லணும்னு நினைக்கிறீங்கன்ட்டையும், இல்லை நீங்கள் என்ன சொல்ல நினைக்கிறீங்கன்ட்டையும், நான் எஸ்ன்னு சொன்னேன்னா என்ன நினைப்பீங்க, நீங்கள் என்கிட்ட ஜொல்லு ஊற்றுறீங்கன்னு நினைப்பேன் அப்படியும். அப்போது நோன்னு சொன்னேன்னா உங்களுக்கு எங்கள் மேலே கோவம் இருக்குது அப்படின்ற மாதிரி நினச்சிக்குவேன்ட்டையும். சரி, ரொம்ப அழகாகவே இருக்கணுட்டையும். ஏதோ நீங்கள் இல்லை இதில் ஏதோ சரியில்லைன்ட்டு, இல்லை நான் உண்மையை தானே சொன்னேன் அப்படின்ற மாதிரி, இல்லை நீங்கள் ஏதோ சொல்லணும்னு நினைக்கிறீங்கன்னுட்டையும். ஆமாம், இந்த பூ பார்க்க அழகாக இருக்கும், எல்லாத்தையுமே ரொம்ப லுக்காக இருக்கும். ஆனால் என்ன, அது கொஞ்சம் டேஞ்சரஸான பூ தான் அப்படின்ற மாதிரி சொல்ல, இந்த பூவில் டேஞ்சரா என்ன, எந்த மாதிரி சொல்கிறீங்க, இது பார்க்க அழகாக இருக்குது, அதான் அதோட டேஞ்சரு. அழகாக இருக்குது, நம்ம அதுக்கிட்ட நம்மளை இழுத்துக்கிறோம். நம்ம ரொம்ப பக்கமாக போயிட்டோன்னா அதுக்கப்புறம் அதுலேருந்து வெளியில் வர்றது ரொம்ப கஷ்டம். அதைத்தான் சொல்ல வந்தேன் அப்படின்னுட்டையும். ஸோ இது மூலமாக நீங்கள் என்ன சொல்ல வரீங்க அப்படின்ற மாதிரி கேட்க, அதனால் நீங்கள் டிஸ்டன்ஸ்லேயே இருப்பீங்க அப்படின்ற மாதிரி சொல்ல வரீங்களா அப்படின்ற மாதிரி சொல்ல, அப்போ லாமோ டக்குன்னு டாபிக் மாற்றிட்டு, நான் சொல்ல மறந்துட்டேன், காலைல தான் எங்கள் அக்கா கால் பண்ணா, அதான் அவங்க டூப்ளிகேட் வந்து இப்போ பிளானை சேஞ்ச் பண்ணி ஜப்பானுக்கு கிளம்பி போயிட்டாலாம், ஜப்பானில் விசிட் பண்ணுறதுக்கு போயிட்டாலான்ட்டையும். அவள் ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதோட நான் இந்த பார்ட்டை முடிச்சுக்கிறேன். பேலன்ஸை நான் நாளைக்கு போடுறேன். நாளைக்கு ஈவினிங் போடுறேன். ஏன்னா இது ஒரு டெஸ்ட் மாதிரி தான் போட்டிருக்கேன். சரி நம்ம போடுவோம், எதுவும் இந்த தடவை எதுவும் கார்ப்பரேட் இஷ்யூ வருதா, இல்லை வேறு எதுவும் ப்ராப்ளம் வருதா அப்படின்னு சொல்லி செக் பண்ணுறதுக்காண்டி போடலான்னு சொல்லிட்டு தான் நான் போட்டிருக்கேன். ஓகேங்களா, சரி ஓகே. ஸோ இதோட முடிச்சுக்கிறேன். இது நம்மளோட புது சேனலு. வீடியோ பிடிச்சிருந்தா வீடியோக்கு ஒரு லைக் போட்டுக்கோங்க. அப்புறம் ஒரு கமெண்ட் எழுதுறதுக்கு முன்னாடி ஒன்று சொல்கிறேன். எனக்கு June 2 என்னோடய பர்த்டே. ஸோ எனக்கு பர்த்டே விஷ் பண்ணணும்னு நினைக்கிறவங்க கமெண்ட்டில் வந்து விஷ் பண்ணுங்கள், நான் பார்த்துட்டு ரீப்ளே பண்ணுறேன். அது இல்லாமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அதோட புது சேனலே இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. இதுக்கப்புறம் நம்ம வீடியோ தொடர்ந்து வரும்னு சொல்லிட்டு நான் இங்கே கிளம்புறேன். டாடா பை பை, see you.